Hi, welcome you to Learn English. ஒரு பேராகிராஃப் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஐ ஸ்டடி எ கோர்ஸ் இன் எ காலேஜ். நான் காலேஜில் ஒரு கோர்ஸ் படிக்கிறேன். ஐ வில் கம்ப்ளீட் திஸ் கோர்ஸ் நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவேன். அப்போ எதிர்காலம். அப்போ வில் கம்ப்ளீட் வந்திருக்கு. எதிர்காலம் அப்படின்னாலே ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த சிம்பிள் ஃப்யூச்சரை குறிக்கிறது வில் அப்படிங்கிற வார்த்தை. ஐ வில் கம்ப்ளீட் திஸ் கோர்ஸ் நெக்ஸ்ட் இயர். ஐ ஸ்டடீடு இன் அ ஸ்கூல் லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயர்னால் போன வருஷம் நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அப்போ ஸ்டடி அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டடீடு. ஸோ எந்த இடத்துல சிம்பிள் ஃப்யூச்சர் வரும், எந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு எக்ஸசைஸாக பண்ண போகிறீங்க. நீங்கள் வாசிக்கிறப்பவே அது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் சிம்பிளான வார்த்தைகள் தான் கொடுத்துருக்கேன், கஷ்டமான வார்த்தைகள் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்களேன், பிளான், பிளான்டு, வில், பிளான், இந்த மூணில் எது வரும் அந்த இடத்துல. அதே மாதிரி ஸ்டார்ட், ஸ்டார்டட், வில் ஸ்டார்ட், இந்த மூணு ஆன்சரில் எந்த ஆன்சர் வரும்? ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள் சென்டென்சஸை. ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். தே ஹாவ் டிசைடட் டு ட்ராவல். அவங்க ட்ராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தே பிளான்டு ஆல்ரெடி. ஆல்ரெடி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அந்த இடத்துல பிளான்டு அப்படிங்கிற வார்த்தை வரும். அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும், கடந்த காலம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் ஆல்ரெடி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு. ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணி முடிச்சிட்டாங்க. தே வில் ஸ்டார்ட் த டூர் சூன். இந்த சூன் அப்படிங்கிற வார்த்தை பாருங்கள், சீக்கிரமே. அப்போ எதிர்காலம், அப்போ வில் ஸ்டார்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும். அது சிம்பிள் ஃப்யூச்சரா, சிம்பிள் பாஸ்டா அப்படின்னு காமிக்கிறதுக்கு. நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். பொறுமையாக வாட்ச் பாருங்கள். ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் ஏதாவது ஒரு வேர்டு தான் ஆன்சராக வரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஹி ஆல்வேஸ் ப்ரிஃபர்ஸ் காஃபி டு டீ. அவருக்கு டீயை விட காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். ஹி ஹேட், அந்த இடத்துல ஏன் ஹேட் வந்திருக்கு, அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு. மார்னிங்கில் அவர் காஃபி குடிச்சிட்டார். ஸோ இந்த மார்னிங் அப்படின்னு இருக்கிறதுனால காலையில் குடிச்சிட்டார். அந்த காஃபியை யார் கொடுத்தது? சமையல்காரர் கொடுத்துருக்கிறார். த குக் கேவ் தட் காஃபி. அப்போ ரெண்டுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். தேட் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள். அவர் காலையில் ஒரு காஃபி குடிச்சிட்டாரு, அந்த காஃபியை குக் கொடுத்தாரு. அப்போ ரெண்டு செயல்களும் கடந்த காலத்தில் நடந்துச்சு. ஸோ ரெண்டுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். நவ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள், ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இட் வாஸ் ரெய்னிங் எஸ்டர்டே. நேற்று மழை பெய்து கொண்டிருந்தது. வென் வி வெண்ட் அவுட். நாங்கள் வெளியே சென்றபோது மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போ வாஸ் ரெய்னிங் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துடுது. அப்போ வி வெண்ட் அவுட். நவ், இப்போது. த மார்னிங் இஸ் டூ ஹாட். இப்போ காலை வேலை ரொம்ப ஹாட்டாக இருக்குது. டுடே ஈவினிங், இன்னைக்கு ஈவினிங். வி வில் ஹாவ் ரெயின். அப்போ இன்னைக்கு ஈவினிங் இன்னும் வரல. இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ். அகைன் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். The principal wants to meet all the students. முதல்வர் மாணவர்கள் அனைவரையும் பார்க்க விரும்பினார், சந்திக்க விரும்பினார். ஸோ he sent, சென்ட்னா அனுப்பிட்டாருன்னு அர்த்தம். a circular 2 hours before. பிஃபோர்னா என்ன அர்த்தம்? முன்னாடியே, 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் சர்க்குலரை அனுப்பிச்சிட்டாரு. அப்போ அது பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். the students will gather soon. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இனிமே வருவாங்க. சூன் அப்படின்னா சீக்கிரம், இனிமே வரப்போகிறாங்க. வில் கேதர் சூன். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் ஏதாவது ஒரு கீவேர்டு இருக்கும். அந்த கீவேர்டை வச்சு தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா, சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நவ் ரீட் தீஸ் சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பர் கிவ்ஸ் அஸ் நியூஸ். செய்தித்தாள்கள்
நமக்கு செய்திகளை கொடுக்கின்றது. த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டட் எஸ்டர்டே அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டட் எஸ்டர்டே நியூஸ் அண்ட் எடிட்டட். அந்த கலெக்ட் பண்ண நியூஸ் என்ன செய்கிறாங்க? எடிட் பண்ணுறாங்க. அதுவும் நடந்து முடிஞ்சது. ஸோ எடிட்டட். டு பப்ளிஷ் பண்ணுறதுக்காக எடிட் பண்ணிட்டாங்க. ரெண்டுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். They ask the key for their room. அவங்க கீ கேட்குறாங்க. இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். They booked a room a week before. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க ரூமை புக் பண்ணிட்டாங்க. அப்போ பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தை தான் கீவேர்டு. அதை வச்சு நம்ம இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். They booked a room a week before. They will check out tomorrow. ரூமை வெக்கேட் பண்ணுறது எப்போ? நாளைக்கு. அப்போ அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஏதாவது ஒரு கீவேர்டு இருக்கும். அது எந்த நேரத்தில், எந்த இடத்துல, எந்த காலத்தில் நடந்தது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு. அதை வச்சு நம்மளால் ஈஸியாக டென்சஸ் அப்ளை பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.